சர்வதேவ சௌரகுரு சமேத சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. நம்ம பாரத தேசத்தில் பரம்பரையாக நம்ம அனுஷ்டானம்லாம் செஞ்சுட்டு வர்றதுனால நம்ம நாட்டில் எல்லாருமே பொதுவாக மகிழ்ச்சியாக தான் இருக்கா. கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் கூட அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிண்டு எப்பவும் ஆனந்தமாகத்தான் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். நாம் செய்கிற இந்த அனுஷ்டானங்கள்னால்தான் உலகத்தில் எல்லா நாடுகளும் நன்னாவே இருக்குது, அமைதியாக இருக்குது. பாரத பிரதமர் மோடி வந்ததுக்கு பிறகு பாரத தேசமே விஸ்வகுருவாகத்தான் இருக்குது. இத்தனைக்கும் காரணம் நம் கர்மாக்கள்லாம் சரியாக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கர்மா செய்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னாக்க வேதங்கள் தான். வேதங்களை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறது. ஸ்ருத்தின்னாக்க காதால் கேட்கிறது. ஆகாசத்தில் இருக்கிற மந்திரங்கள்லாம் பகவானுடைய மூச்சு காற்றுன்னு மனசில் வாங்கிட்டு அந்த சப்தங்களை எல்லாம் மந்திரங்களாக நமக்கு ரிஷிகளாக கொடுத்துருக்கா. அதுதான் வேதமாக இருக்குது. அந்த வேதம் எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுனால அது எப்படி நடப்பதற்கு ஸ்மிருதி அப்படின்னு நிறைய ரிஷிகள்லாம் கையால் எழுதியிருக்கா. ஸ்ருதிங்கிறது எழுதப்படாதது. தமிழில் எழுதாக்கிழவி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மிருதிங்கிறது எழுதப்பட்டது, ரிஷிகள்னால் எழுதப்பட்டது. அதுபடி தான் எல்லாமே நாம் எல்லோரும் அனுஷ்டானமாக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த கர்மாவை செய்கிற போது எது அடிப்படைன்னா சாஸ்திரம்தான். சாஸ்திரம்னாக்க இந்த ஸ்மிருதிகள், இதிகாச புராணம், மகாபாரதம் இதெல்லாம் தான். இது ஆதாரம் வச்சுருந்தான் நம்ம கர்மாவெல்லாம் செய்கிறோம். நம்ம கர்மாவை செய்யாமல் இருக்கக்கூடாது. சுவாமியே செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறார் அவர். ஆத்மாரமர்கள்னு இருக்கா இல்லையா, சன்னியாசிகள், அவர்கள் தான் ஆத்மாவே ரசித்திருக்கிறவாவா. அவளுக்கு வெளி உலகமெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற சன்னியாசிகள் தான் கர்மா கிடையாது. ஆனால் அவர்கள் கூட நம்ம எல்லோரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக உலக கல்யாணத்திற்காக கர்மாக்கள்லாம் செய்கிறார்கள். சுவாமியும் செய்கிறார். இந்த கர்மாக்கள்லாம் செய்கிறது எப்படி ஸ்ருதியில் சொல்லியிருக்கோ அப்படித்தான் நம்ம செய்கிறோம். நம்ம சுவாமி கீதையில் சொல்கிற போது சொல்கிறார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச்ச கர்மணி. எனக்கு அந்த உலகங்களிலும் இந்த கர்மா செய்கிறதுனால எந்த பலனும் நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு தேவையில்லை. இந்த பலன்களெல்லாம் எனக்கு வேண்டும் என்பதே இல்லை. இருந்தாலும் நான் கர்மாவை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, எதி கியகம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மண்ய தந்திரிதா மம வத்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசகா. நான் அப்படி செய்யாமல் இருந்தால் மனிதர்களாம் செய்யாமே இருந்துருவான். செய்யாமல் இருந்துட்டானாக்கா உலகத்துக்கே நாசம் ஆகிடும் அப்படிங்கிறார். கர்மா செய்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சுவாமி அடுத்ததாக சொல்கிறது, உத்ஸீதேயுருதே லோகா ந கொர்யா கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாமி ந பிரஜாஹ. நான் கர்மா செய்யாவிட்டால் உலகமே அழிந்து போய்டும் சொல்லிவிட்டு இந்த அடுத்தலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணவா எப்படி பண்ணுறாலோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு புரியறது சங்கரஹாங்கிற பேர் இருக்குது. சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம். சங்கரன் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆதிசங்கர பகவத் பாதர் தான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்
நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம்னு சொல்கிறோம். அந்த சங்கர பகவத்பாத ஞான மார்க்கத்தில் உச்சியில் இருந்தாலும் அத்வைதம் சொன்னால் கூட கர்ம மார்க்கத்தையும் மிகவும் ஆதரித்து சொல்லியிருக்கார். அதனால்தான் அவர் சங்கரமடம்னு நிறைய சங்கரமடங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கார். அது ஏற்படுத்துறதுக்கு காரணம் அதில் இருக்கிற ஆச்சரியப்படத்தில் இருக்கிறவ எல்லாரும் மகான் ஞானிகள் எல்லாருமே. அப்படி ஞானிகளாக இருந்தால் கூட ஜனங்கள் சரியான மார்க்கத்தில் போகணும், இந்த கர்ம அனுஷ்டானம்லாம் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தினார். அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் பாரத தேசத்தில் எல்லா ஜாதி மக்களும் எல்லா கர்மாக்களையும் நன்னா செஞ்சுட்டு வர்றதுனால்தான் நம் நாடு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. அமெரிக்காவில் கூட இது பெரிய நிறுவனத்தில் எல்லாரும் முக்கால்வாசி நம்ம பாரத தேச மக்கள் தான் இருக்கா. இல்லை கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த பெரிய கம்பெனியை பார்த்தாலும் அதில் நிர்வாகத்தில் இருக்கிறதும் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இங்கே வேலை செய்கிறவர்களும் முக்கால்வாசி ஸ்டாஃப் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இப்படி சுவாமி தானே கர்மாசிரியன்னு சொல்கிற மாதிரி சங்கராச்சாரியர்கள் அவர்களும் பூஜையெல்லாம் செய்கிறாவா. கர்மான்னு சொல்லியாச்சு, செய்யணும்னு சொல்லியாச்சு, அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அது அனுஷ்டானம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இல்லை, சுவாமி முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்க, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியே வியவஸ்திதோ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொல்கிறார். சாஸ்திரம் சொன்னபடி தான் கர்மா செய்யணும், வேறு மாதிரி செய்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ந சாஸ்திர விதிமுத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். சாஸ்திரத்தில் எது செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதைத்தான் செய்யணும். எது செய்ய வேண்டாம் சொல்லி அது செய்ய வேண்டாம். இப்படி சாஸ்திரத்தை மீறி ஒரு கர்மா செய்கிற போது அதனால பெரிய பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறதுனாக்க, நான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம நாட்டில் நிறைய பேர் அமெரிக்காவில் வேலையாக இருக்கா அப்படின்னு. அமெரிக்கா மாத்திரம் இல்லை, ஐரோப்பாலையும் வேலையாக இருக்கா, ஆஸ்திரேலியாலையும் வேலையாக இருக்கா. இப்படி வேலையாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வருஷம் தவசம்னு பண்ணுறோம், பித்ரு பூஜை பண்ணுறோம். நம்ம பித்ருக்களுக்கு பித்ரு பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது விடவே முடியாது. அந்த பித்ரு பூஜையை அங்கேருந்து இந்தியா வர்றதா இருந்தாக்க நேரம் நிறையா ஆறுது, செலவு நிறையா ஆறுது, அங்கேயே பண்ணிடலாமா அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. விடவும் மனசு வரலை, கண்டிப்பாக செய்யணும்னு மனசு நிற்கிறா. அதே சமயத்தில் அங்கேயே செய்யலாம், அங்கேயே செஞ்சு விடலாம், இந்தியா வர வேண்டாம் அப்படின்னு. இப்படித்தான் ஒரு ரொம்ப பெரிய செல்வன் தான், மிக புகழ்பெற்றவர் காஞ்சி மகாபிரிவர் பார்க்க போயிருக்கார். அவர் மகாசுவாமிகிட்ட தன் பெருமையில்லான்னு சொல்கிறார். நான் நிறைய இந்த தவஸ்து வண்ணங்கள் வேறு எல்லா திரவியங்களையும், பூஜைக்கு வேண்ட எல்லா திரவியங்களையும் நான் வாங்கி வச்சுப்பேன். நான் இந்த யூடியூப்லேயோ இல்லை எனக்கு வேறு ஏதாவது சாதனத்தினால அந்த மந்திரங்களாக அதில் காதில் வாங்கிட்டு இங்கே அமெரிக்காவிலேயே என்னோடய வீட்டிலே பண்ணுறேன். அவர் முன்னேறி பேசிகிட்டு இருக்கார், தன் பெருமையெல்லாம் சொல்கிறார். அவர் பேசுறது அகம்பாவம் நிறைய தெரிகிறது. அதனால் மகாபிரிவாட்ட கூடியிருக்க ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகாபிரிவாட்டப்போ இந்த மாதிரி தன் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மகாபிரியன் யுகபுருஷரவர், பகவானாகவே இருக்கிறவர் அப்படின்னு நிற்கிறாவா. அந்த சமயத்தில் மகாபிரிய எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்கள் பண்ணுற பூஜையெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான், நீங்கள் செய்கிற பித்ரு பூஜையும் சந்தோஷம்தான். இருந்தாலும் நீங்கள் எப்போ இந்தியா வந்தாலும், நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் திவசத்தை இந்தியாவில் பண்ணலையோ அத்தனை வருஷம் திவசத்தையும் வேற ஒரு நாளில் பண்ணுங்க. ஆற்று வாத்தியார்னு இருப்பார், வாத்தியாரை கூப்பிட்டு அவரே கேளுங்கோ, இன்றைக்கி பண்ணலாம், நான் சரியாக சொல்லிக் கொடுப்பறவர்.
அவர் சொன்ன மாதிரி இந்த எல்லா வருஷ தவசங்களையும் வேறு வேறு நல்லா பண்ணிடுங்க. அப்படி பண்ணிடாதான் அது பூர்த்தியான மாதிரி இருக்குது. அதுக்குத்தான் பலன்னு சொல்லிடுறார் அவர். அந்த பெரிய பணக்காரருக்கு கண்ணிலேயும் தாரையாக கண்ணீர் விழுறது. அழுதுட்டு, பெரியவா இங்கே சொல்கிற மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு பெரியவாட்ட சாஸ்தாங்க நமஸ்காரமே உத்தரவு வாங்கிக்கிறார். அதே மாதிரி அவர் வாத்தியாரை கூப்பிட்டு பண்ண தோசத்தை மறுபடியும் செய்கிறார். இது எதுக்கு சொல்கிறதுனா, வெளிநாட்டில் இருக்கிறவாள் அங்கே தோசம் பண்ணுறது சரியாக தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியா வரும்போது ஆத்துவாச்சாரை கூப்பிட்டு அவரை கேட்டுட்டு தவசத்தை மறுபடியும் பாரத தேசத்தில் செய்யணும். நான் இதான் கர்மபூமி. இது இங்கே தான் பித்திருக்கெல்லாம் காத்துன்ட்ருப்பான். அவளுக்கெல்லாம் அமெரிக்கா தெரியாது இல்லையா, அவளுக்கு பாரத தேசத்துலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே பகவான் அடைஞ்சவாவா. இங்கே தான் காத்துன்ட்ருப்பான் தன்னுடைய பையன் எப்போ தவசம் பண்ண போகிறான் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏது சொல்கிறது என்னக்க, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய சாஸ்திரம் சொன்ன மாதிரி தான் செய்யணும். சாஸ்திரங்கள் பாரத பூமியில் வாத்தியாரை வச்சுண்டு அக்னியில் தோசம் பண்ணி வாத்தியாருக்கு சாப்பாடு போட்டு அப்படி பண்ணணும் தான் சொல்லியிருக்கு. மறுநாளைக்கு பரேஷ தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இங்கே வாத்தியாரியை கூப்பிடாம ஒரு மிஷினை பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணுறதுனால அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் தோன்றது. சில பேருக்கு இன்னொரு சந்தேகம் வேறு, இதெல்லாம் இன்றைக்கோ சொல்லியிருக்காவா, பழங்காலத்தை சொல்லியிருக்காவா, காலமெல்லாம் மாறி போயிடுத்து, இதெல்லாம் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இதில் அநாத ஆசிரமத்துக்கோ இல்லைன்னாக்க ஏதாவது நிறுவனத்துக்கோ தானம் பண்ணிட்டா என்ன, அன்னதானம் பண்ணிடலாம். நம்ம அன்னதானம் பண்ணிட்டாக்க தவசம் அப்பாவுக்கு திருப்தி ஆகிடும், அம்மாவுக்கு திருப்தி ஆகிடும் நினைக்கிறாவா. அன்னதானம்னா ரொம்ப விசேஷம்தான், அதில் தப்பு ஒன்றும் இல்லவே இல்லை. நிறைய புண்ணியம் உண்டு. அத்தனை உயிர்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் தானத்தில் அன்னதானம் தான் ரொம்ப விசேஷம். ஆனால் தவசத்தை அன்னதானமாக பண்ண முடியாது. தவசங்கிறது அன்னதானம் இல்லை. அது தவசங்கிறது அந்த மந்திரம் சரியாக உச்சரித்து அந்த பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு பண்ணினாதான் பெரிய இறந்து போன பித்திருக்களுக்கு போய் சேரும். அந்த மந்திரம் சொல்கிற போது, வாத்தியார் சொல்லி சொல்கிற போது தான் பித்திருக்கள்லாம் அந்த இடத்துல வருவாவா, ஆவிர்பாவம் செய்வா. பித்திருக்கள் மாத்திரம் இல்லை, வேதத்தை சொல்லியிருக்கு. பித்ருலோகத்தில் ரிஷிகள்லாம் இவாள்லாம் இருக்கா, அங்கேயும் ரிஷிகள்லாம் இருக்கா. அந்த ரிஷிகள் என்னென்னக்கு கார்த்தாலேருந்து அவளுக்கும் அனுஷ்டானமெல்லாம் இருக்குது. இந்த அனுஷ்டானம் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த சக்தி இருக்குது. இங்கே தவசம் பண்ணுற போது நம்ம என்னெல்லாம் நம்ம தவசத்தை உபயோகப்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையும் அவர்கள் கிரகிச்சுண்டு பித்திருக்களுக்கு சேர்ற மாதிரி செய்கிறாவா. இதுதான் அவர்களுடைய வேலை. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். இது பித்திருக்கள் அவள் பண்ண புண்ணியத்தினால நன்னா தான் இருப்பாவா. இது செய்கிறது நம்ம ஆத்ம திருப்திக்காக செய்கிறது. நம்ம செய்கிறதுனால ஸ்ரத்தையாக செய்கிறபோது ஸ்ராத்தமே தவசமே ஸ்ரார்த்தம்னு சொல்கிறது. ஸ்ரத்தையாக செய்கிறது. ஸ்ரத்தையாக செய்கிறதுனால அதில் இருக்கிற உணவுகள் எல்லாத்தையும் ரிஷிகளை பித்ருலோகத்தில் ரிஷிகள் அதை ஸ்வீகாரம் பண்ணி பித்ருக்கள் அவளுக்கு அடையிற மாதிரி செய்கிறது தான் அவருடைய கடமை. செஞ்சுன்னு தான் இருக்காவ. பகவானால் அவளெல்லாம் மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படித்தான் செய்யணும். அது ஏழுக்கு தானம் வேறு நினைத்து தானம் செய்யலாம், தப்பே இல்லை. அன்னதானம் செய்யவே ரொம்ப நல்லது தான். இது ஒரு முக்கியமான விஷயம். இது செய்யாமல் போனால் ரொம்ப தவறாயிடும். இதை செய்யாமல் இருக்கிறவளுக்கு குடும்பத்திலே பார்த்தா தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது. என்ன சொல்லலை நான், எல்லாம் வரும். இது செஞ்சுட்டால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லதெல்லாம் இருக்கும். பித்ருக்காரியம் மாத்திரம் இல்லை, தெய்வ பூஜையும் தினமும் செய்யத்தான் வேணும். ஆத்மாராமர்களுக்கு வேறு, அவர் ஆத்மாவில் ரமிக்கிறாவா, அவளுக்கு இது கிடையாது, பூஜை தேவை. ஆனால் பூஜை செய்யறதுக்கான நமக்காக செய்கிறாவா. நம்மலாம் இந்திரிய ராமர்கள்னாக்க இந்திரியங்கள்னாலும் சுகத்தை அடையிறவா. இந்திரியங்கள்னாலும் சுகத்தை அடையிற போது அந்த இந்திரியங்கள் நமக்கு கொடுத்தது பகவான் தானே. பகவானுக்கு பூஜை நன்றி செய்யணும். இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் கூட அவள் சாப்பிட்ற போது
கிரேஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாவாம். அதனால் அந்த மாதிரி தெய்வ பூஜையும் செய்யணும். இது செய்கிற போது சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் செய்யணும். அது பக்திக்கு பரவாயில்ல. பக்திக்கு அந்த உணர்வுபூர்வமாக செய்கிறது, பக்தியும் இந்த சாஸ்திரபூர்வமாக செய்கிற போது அதுக்கு பலன் ஜாஸ்தி. எல்லாத்தையும் நல்லா அனுஷ்டானம் பண்ணி நல்ல கதி அடையணும்னு இந்த பதிவு இது. சில பேருக்கு என்ன சந்தேகம்னாக்க, வருஷம் தவசம் பண்ணுமா, அதுக்கப்புறம் விட்டுடலாமேன்னு நினைக்கிறா. விடவே கூடாது. நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பித்ரு காரியங்கள்லாம் செய்யத்தான் ஆகணும். தர்ப்பணமும் செய்யணும். 98 தர்ப்பணம் செய்வா சில பேர். அவங்க அப்படி இல்லாட்டால் கூட வருஷத்துக்கு 108 நாள் தர்ப்பணம் செய்வா சில பேர். அதுதான் 98 சொல்லி செய்யாட்டால் கூட அமாவாசனை கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். அது செய்யாமல் இருக்க ரொம்ப பாவம் உண்டு. அது மாசப்பிறப்பக்கம் செய்யணும். இல்லாட்டி நல்லா செஞ்சுட்டாக்க, சிரத்தையாக செஞ்சுட்டாக்க நல்ல பலன்லாம் இருக்குது. சந்தியாவந்தனம்னு இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு செய்யணும் அப்படின்னு. சந்தியாவந்தனத்தில் ஒரு அங்கம் தான் காயத்ரி மகாஜபம். காயத்ரி ஜபத்தை யார் சரியாக சொல்கிறாளோ அந்த இடத்துல பல மைல்களுக்கு குழந்தைகள்லாம் செத்து போகாது, வயலன்ஸ் இருக்காது, நல்ல ஒரு அமைதி இருக்கும். பொதுவாக பார்த்தா பிராமணர்கிட்ட ஒரு அமைதி இருக்கும். கொடுமையை பிடிச்சி அறுத்தாலும் சரி, ரோடில் அடித்தாலும் சரி எதிர்க்க மாட்டா, பேசாமல் தான் போயிடுவாவா. அந்த அமைதிக்கு காரணம் அவள் செய்கிற அந்த சந்தியாவந்தனம், இந்த காயத்ரி ஜபம் தான். சரியாக செஞ்சுன்னு வந்தாக்க எதுக்கும் வருத்தம் இருக்காது. எல்லோரும் நன்னா இருக்கணும்னு மனசில் இருக்கும். அதான் மந்திரமே அதுதான். அமெரிக்கன் காங்கிரஸில் கூட நம்ம நாட்டை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தினிக்கு அவர் பேர் சொல்லியிருக்கார். காயத்ரி ஜபம்னா அதை பற்றிலாம் சொல்லியிருக்கார் அவர். இப்போ அமெரிக்கா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நம் நாட்டு வேதங்கள் பெருமைகள்லாம் தெரியறது. காயத்ரி ஜபம்லாம் பண்ண நினைக்கிறாவா. அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம கண்டிப்பாக காயத்ரி ஜபம் 10வது பண்ணணும். ஒரு தடவை மகாசுவாமி இருந்தபோது இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்வார்கள் இல்லையா, எல்லோரும் போய் எங்களுக்கெல்லாம் சந்தியானம்னு ஆசையாக இருக்குது, உங்களால் நான் அனுஷ்டானம் பண்ண முடியும், காலத்தில் சீக்கிரமாக இருந்து ஆஃபீஸ் ஃபேக்ட்ரிக்கு போயின்ட்டுருக்க வேலைக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற வாரம் போயிட்டு எங்களை பண்ண முடியல, இருக்க குறுக்கு வழி ஏதாவது இருக்கான்னு மகாபிரிவாளை கேட்டிருக்கா. மகாபிரிவா சொல்லியிருக்கா, எதுவுமே குறுக்கு வழி நிற்கக்கூடாது, சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னாக்க பகவான்கிட்ட பண்ணணுங்கிறது கட்டாயம்தான். உங்களால் பண்ணோம்னா காற்று சீக்கிரமே ஆஃபீஸ் போகணும், லேட் ஆகுறது அந்த மாதிரி இருக்கனாக்க சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஒன்று அழுது செய்ய முடியலேன்னு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்கார் அவர். அதே மாதிரி இதெல்லாம் செய்யத்தான் வேணும். அப்படி செய்து சரியாகத்தான் செய்யணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கல்யாணமும் அப்படி தான். ஏன் கல்யாணம் இவ்வளோ நாளையே பண்ணணும், ஒரு 1 ஹவரில் பண்ணிட்டா போருமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1 ஹவர் பண்ணுறது அது சரியாக பண்ணால் இருக்க பலன் ஜாஸ்தியாக இருக்குது. உபநயனமும் அப்படி தான். இந்த பொருள் போட்டெல்லாம் பார்த்தா இப்போ சும்மானு பொருள் போடுற மாதிரி இருக்குது. உபநயனம் பண்ணுறதுக்கு நன்னா தான் பண்ணணும். அதுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. அது வைதிகாலாம் என்ன பண்ணணும். என்னவோ தெரியல, வைதிகாலுக்கு வச்சு பண்ணுறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேன். காரணம் மேலே தப்பு இல்லை. லார்டு மெக்காலேன்னு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஆங்கிலேயர் இந்தியா தங்கள் ஆட்சிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற போது எல்லா ஊரும் போய்ட்டு சொன்னால், இந்தியா நம்மளால் முடியவே முடியாது, மக்களுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குது, தெய்வங்கிட்ட நம்பிக்கை இருக்குது, அமைதியாக இருக்கிறார்கள், கண்டிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி வர முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, பாடத்திட்டத்தில் அவள் மதத்தை பற்றியும் இந்த பிரிமியை இல்லாமல் தெரியாமல் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, அவள் மதத்தை எல்லாம் சொல்லியிருக்கான்னு தவறு, எல்லாம் மூட நம்பிக்கைங்கிற மாதிரி நம்ம பாடத்திட்டம் இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரியே பண்ணிட்டாவா. அதனால்தான் இந்த பாடத்திட்டத்தில் எல்லாம் தப்பாக சொன்னால் நிறைய பேருக்கு எல்லாமே மூட நம்பிக்கை வேண்டாம் மனசில் வந்துருத்தாரு. அது மாறணும். அது பக்தி ரொம்ப முக்கியம்தான். பக்தி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கர்மா அனுஷ்டான் ரொம்ப முக்கியம். கர்மாவை விடவே கூடாது. கர்மா பண்ணுற போதும் எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் பண்ணணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியே விவஸ்தித்தம் எல்லாம் சொல்லணும். இந்த பதிவு ஜெய் சீதாராம். ஸ்வஸ்தி பிரஜாபதி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீசாः கோபிராமணேभ्यो நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரத்யஸ்வபாவாத்
கரோமி யஜ்ஞத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி.